தூய நிலவாய் மிதப்பார் தோளிலே என்னை சுமப்பார் தூய நிலவாய் மிதப்பால் தன் தோளிலே என்னை சுமப்பால் தூய நிலவாய் மிதப்பார் தன் தோளிலே தன்மையில்லாமல் நான் மிதித்தாலும் தன்மையில்லாமல் நான் மிதித்தாலும் தாய்மையில கழித்திடுவார் அந்த தாயில்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றால் என்று என்னை காக்கின்றார் தாயெல்லாம் நான் இல்லை என்னை ஆளும் களத்தை அறியும் இவள்தான் ஆதி அந்தமும் அவள்தான் என்னை ஆளும் கலை தேவி இவள்தான் ஆதி அந்தமும் அவள்தான் என்னை ஆளும் களத்தை அறியும் இவள்தான் அதகத்தை அழிப்பார் ஆற்றலை கொடுப்பார் அதகத்தை அழிப்பார் ஆற்றலை கொடுப்பார் அவள்தான் அன்னை பகாசக்தி அந்த தாயில்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றார் என்றும் என்னை காக்கின்றார் தாயில்லாமல் நான் இல்லை இது இவ்வளவு தூரம் வந்தோம் என் அன்பு தங்க சுகத்தியை காண முடியவில்லையே எப்போதுமே அவளுக்கு விளையாட்டு புத்தி தான் தங்க சுகத்து மலர் ரோட்டுல பொன்னா பாரு சொட்டுல மொத்ததான ஊர்கோல பின்னே போகுதா பொள்ளாச்சி மலர் ரோட்டுல பொன்னா பாரு சொட்டுல பெண்ணாக பிறந்து சுகந்தி சுகந்தி கொண்டு வரேன் அண்ணா ஒரு சின்ன புறா தேடுதி எங்கள் உள்ளமெல்லாம் வாட்டுதி
ஒரு கொலுசோ சத்தம் செய்யுதே ரோசாப்பு மாலையிலே ஒரு முல்லை புதைக்கிறது மைனாக்கள் கூட்டத்திலே ஒரு சின்ன புறா தேடுதே உள்ளமெல்லாம் வாத்துதே சுகத்து அண்ணா, ஓடி வா ஓடி வா ஓடி வா ஒரே தங்கை தங்கா பச்சை தங்கை அன்பு தங்கை ஆசை தங்கை சுகந்தே வாழ்த்துவேன்னா சுகத்து நீ இன்று போல் என்றும் சந்தோஷமா கலகலப்பா வாழணும் தங்கச்சி அண்ணா என் உயிரே நீதானம்மா ஆஹா. இந்த உலகமே என் தங்கச்சின்னு வாழ்ந்து வரேன் ஐயையோ. தங்கா அண்ணா. உன்னை காணாமல் இந்த அண்ணனால ஒரு நிமிடமும் இருந்ததே கிடையாதும்மா அப்படியா? தங்கச்சி அண்ணா. ஏன்னா நான் சின்ன சிறு வயதாக இருக்கும்போது சிந்து விழுது. நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தை அனாதையாக விட்டு இருந்து விட்டாங்க ஆமாண்ணா. தாய் தந்தை முகத்தை கூட நீ பார்த்ததே கிடையாது பார்க்கவே இல்லை. சின்ன சிறு வயதுல இருந்து இருந்து தாய்க்கு தாயாகவும் தாயாகவும், தந்தையாகவும் தந்தையாகவும், அன்போட பண்போட பாசத்தோடு வளர்த்துட்டேன் அப்படியா? அது மட்டுமா என் கண்ணுக்குள்ள பொத்தி பொத்தி வளர்க்கிறம்மா தங்கச்சி அண்ணா, சுகந்தி என் செல்லம் என் பட்டு நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று இந்த அண்ணன் என் மனதில் மனக்கோட்டை கட்டிருக்கேன் தெரியுமா தங்கச்சி சுகந்தி என் செல்லம் மண்ணை தொட்டு விட்டுட்டு பொட்டன்னு வச்சுக்கணும் கல்ல கல்லு பொக்கத்தையும் பட்டுன்னு நின்னுதம்மா. ஆமாம்மா. மண்ணை தொட்டி கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கணும் வெள்ள கல்லு முகுத்தியும் பட்டுட்டு மின்னதம்மா தங்கச்சி. ஆமா ஆமா மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டன்னு வச்சுக்கணும் கல்ல கல்லு பொக்கத்தையும் பட்டுன்னு நின்னுதம்மா. செக்கால ஓடுற காவேரி வந்து சந்தங்கள் பாடுமா படக்கால ஓடுற வைகையை வந்து பக்கத்து கொடுக்கும் மண்ணை தொட்டி கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கணும் வெள்ள கல்லு முகுத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா சுகத்தே செல்லம் அம்பாடி குமரியா ஆராத குழந்தையா அன்பான தங்கச்சிக்கு உன்னை சீராட்டணும் அம்பாடி குமரியா ஆராத குழந்தையா அன்பான தங்கச்சிக்கு போட்டு தாளாட்டு தட்டி போட்டு நீயோடு நீ வாழணும் நித்த நித்த நல்வாழ்த்து நான் மண்ணை கூறணும் தொட்டி கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கணும் வெள்ள கல்லு முகுத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா சுகத்து, அது மட்டுமா செவ்வானம் குடுங்கிட சீரெல்லாம் வழங்கிட சிங்கார பந்தலில் கல்யாணமா அந்த கல்யாணம் உனக்கு தான் கல்யாணம் உனக்கு தான் செவ்வானம் குலுங்கிட சீரெல்லாம் வழங்கிட சிங்கார பந்தலில் கல்யாணமா அந்த கல்யாணமா முத்தாப்பு பூவானம் போட்டு தாராட்ட பிள்ளை பின்னுந்தா அந்தாச்சி போட்டோரும் பச்சுதா கூறாத பூமாத்துதா கண்டுபடுமா வந்து பாத்துதா மண்ணை தொட்டி கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கணும் வெள்ள கல்லு முகுத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா ஓடிவா 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 இப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்று இந்த அண்ணன் என் மனதில் மனக்கோட்டை கட்டிருக்கம்மா தங்கச்சி என் செல்லம்
நீண்ட நாளாக இந்த அண்ணனுக்கு ஒரே ஒரு சின்ன ஆசைமா. என்ன ஆசை உங்களுக்கு? என்ன தெரியுமா? என்ன ஆசை? குட்டி பெண்ணா இருந்த நீ என்னடா? வளர்ந்து குமரி பெண் ஆயிட்ட, அதற்கு? வயசுக்கு வந்த பெண் ஆயிட்ட. அதற்கு? அதனால காலாகாலத்துல நல்ல அழகா நல்ல படித்த கை நிறைய சம்பாதிக்கிற மாப்பிள்ளையா பார்த்து உனக்கு கல்யாணம். கல்யாணம்னாவும் என் தங்கச்சி கோபம் தான். யாரு தங்கச்சி? உனக்கு கல்யாணம் செஞ்சு பார்க்கணும், அதுதான் இந்த அண்ணனுடைய ஆசை. எனக்கு என்ன வயதாக விட்டது? அந்த பிள்ளை திருமணம் சொல்லுது. என்னை விட முத்துவன் இங்கத்தான். அண்ணா, உங்களுக்கு தான் முதல் திருமணம். எனது உங்களுக்கு தான் முதல் எனக்கு திருமணமா? தங்கச்சி, நான் ஆண்மகன், என்னை பத்தி கவலை கிடையாதுமா. நான் எப்படி வேணாலும் வாழ்ந்துருவேன். ஆனா பெண்ணாக பிறந்து விட்டா தக்க பருவத்துல திருமணம் நடக்கணும், இல்லன்னா இந்த ஊர் உலகம் தவறா பேசுமா. அது மட்டும் கிடையாது, பெற்றெடுத்த தாய் தந்தை இருந்திருந்தா இந்த பெண்ணுக்கு காலாகாலத்துல கல்யாணம் செஞ்சு கொடுத்துருப்பா. இந்த அண்ணன் அவன் தங்கச்சிய சரியா வளர்க்கலன்னு இந்த ஊர் உலகம் இந்த அண்ணனை தவறா பேசுமா. தங்கச்சி, உனக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த அண்ணன் சேர்த்தாலும் எனக்கு கவலையே கிடையாதுமா. சொல்லுமா. எப்ப பார்த்தாலும் திருமணம் திருமணம் இதே வேலைதான் நம்மளுக்கு. அண்ணா, நீங்க திருமணம் செஞ்சு சொல்றீங்களே, ஒரு திருமணத்துக்கு எவ்வளவு செலவாக தெரியுமா? எவ்வளவு? 10 லட்சம் ஆகுன்னா. ஐயோ, 10 லட்சம் ஆகுமா? இந்த பாவி பசங்க கூட ஒரு மூட்டை வண்டியும் ஒரு காரும் கேட்கிறானுங்க. அது என்ன உண்மைதாம்மா. பெண்ணை பாக்குறானுங்க முதல்ல பைக் தான் புக் பண்ண சொல்றாங்க, இப்ப காரு கூட கேக்குறாங்க. என்னமா செய்வது? பெண்ணை பெற்றெடுத்துட்டா மாப்பிள்ளை கேட்கிற சீர்வரிசை கொடுத்து தானமா ஆகணும். ஏன்னா என் தங்கச்சி புகுந்த வீட்டுல சந்தோஷமா கண் கலங்காம வாழணும். அதற்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். தங்கச்சி, பணத்தை பத்தி கவலைப்படாத. உன் அண்ணன் படித்திருக்க, பகுத்தறி உள்ளனா இருக்க, உடலில் வலிமை இருக்கு. கூலி வேலைக்கு சென்று ஒத்த ரூபாய் சேர்த்து என் தங்கச்சி அங்க முழுவதும் தங்கத்தால் அலங்கரிச்சு கல்யாணம் செஞ்சு பார்ப்பேன். நீங்க எப்ப ஒத்த ரூபாய் தங்கச்சி, கவலைப்படாதம்மா. இந்த காஞ்சிபுரம் நகரில் நல்லா மாப்பிள்ளை அமைஞ்சிச்சுன்னா தலைவராண்ட சொல்லி எங்கன்னா வட்டிக்கு வாங்கியாவது விடுத்துக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சிருவோம்மா. ஆமாம்மா. தங்கச்சி, பேசிக்கொண்டிருந்தா நேரம் போவதே தெரியாது. வேலை தேடி தேடி எனக்கும் பசி அதிகமாகிவிட்டது. கொஞ்சம் சாப்பாடு தான் கொடுமா. சாப்பாடு இதே வேலைதான் அவனுக்கு. வீட்டுல பொண்ணோட ஒண்ணு இல்ல. என்னது? வீட்டுல எதுவுமே இல்லையா? போன வாரம் தான் ஒரு நாளைக்கு வேலைக்கு போய் 200 ரூபாய் தந்து முள்ளைக்கு பத்தி அதை கொடுத்தேன்னு என்ன பண்ணுமா? அண்ணா, நான் ஒரு நாளைக்கு 2000 செலவு பண்ணுவேன். என் தங்கச்சி ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் செலவு பண்ணுவாளாம். நான் எங்கத்தான் சம்பாத்தியத்தான் கொடுக்குறது? எங்கம்மா வேலை கிடைக்குது? நல்லவளுக்கு எங்கம்மா வேலை கிடைக்குது? இந்த காலத்துல முள்ளு மாறி முடிச்சவைக்கு தில்லு முள்ளு பண்றவன் பொய் சொல்றவனுக்கு தான் காலமா இருக்குது. நல்லவனா நேர்மையா நடந்தா யாருமே உலகமே ஏத்துக்க மாட்டுதுமா. அதுதானே உண்மை. தங்கச்சி, சரி போகட்டும். சாப்பாடு தான் இல்ல, குடிக்க கொஞ்சம் தண்ணியாவது கூட. சாப்பாடு இல்லையா? என்ன மாதிரி சாப்பாடு? தலைவர் வீட்டுல அருமையான சாப்பாடு, அறுசுவை உணவு. சாப்பிடதான் வயிறு இல்லை. அப்படிப்பட்ட அறுசுவையான உணவை வழங்கிய அன்பு குடும்பத்தாருக்கும் அந்த நல்ல உள்ளத்துக்கும் என்னுடைய கலந்தேவி நாடுவது சார்பாகவும் நம்முடைய பொதுமக்கள் சார்பாகவும் ஐயா அவனுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தங்கச்சி, சரிமா, நான் கூலி வேலைக்கு சென்று அதில் வர ஊதியத்தை வைத்து வீட்டுக்கு தேவையான அரிசி, பருப்பு, உப்பு, மிளகாய், புளி எல்லாம் வாங்கிட்டு வரேன். நீ என்ன சேர்த்துருமா? அதோ பற்றியா பொட்டாம இருக்கணும். அங்க சேர்ந்து தண்ணீர் கொண்டு வா. நான் இருவரும் சமைச்சு சந்தோஷமா சாப்பிடலாம். பார்த்து போயிட்டு வாமா. காலம் கெட்டு போய் கிடக்குதுமா. அம்மா, தாய்மார்களே, என் தங்கச்சி உலக அனுபவம் தெரியாதவா, பச்சை மண்ணு. உங்களை நம்பிதான் அனுப்புறேன். பார்க்கும் போதே பயமா இருக்குது. முன்னேற்றந்தே லுக்குட்டுங்கிறாங்க ஒருத்தன். அம்மா, பத்திரமா போயிட்டு வாமா. இந்த பொல்லாத உலகத்தை உன்னை எப்படி காப்பாற்ற போறேன்னு தெரியலப்பா. கோய் கொஞ்சம் 14 லட்சம் போது ஏமாந்தான். அம்மா, உங்களை நம்பிதான் விட்டு போறேன். பத்திரமா பாத்துக்குமா. அம்மா, சீக்கிரம் வந்து அண்ணன் உனக்காக காத்துருப்பா. சீக்கிரம் வந்து விடு. அண்ணன் எடுத்த வெள்ளம் பொற்றாமல் சென்றி தண்ணி எடுத்துக்கொண்டு வேண்டும். சந்தோஷமாக தரித்தனமா
கிராம பிரிவுள்ள தாய்மார்களே, இந்த ஆண்டி மாதம் இந்த அருமையான நல்ல நாளிலே நம்முடைய பகுதியில் எழுந்திருக்க அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து திருவிழா செய்து இந்த புனிதமான மேடையில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் சூரியகுப்பம் கிராமம் தெய்வத்திரு கலைத்தென்றல் காசிநாதன் ஐயா குழுவினர் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம். இந்த ஸ்ரீ கலதேவி நாடக மன்றத்தினால் இந்த புனிதமான மேடையில் ஏழை தந்த சாபம் சாபத்தை தீர்த்த சமயபுரத்து மாரியம்மன், ஏழை தந்த சாபம் சாபத்தை தீர்த்த சமயபுரத்து மாரியம்மன் என்ற ஒரு அருமையான சமூக நாவல் நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்தை அமைதியாக கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பகுதி வாழ் பொதுமக்கள் அனைவருக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கலதேவி நாடக மன்றம் இந்த பகுதியில் நடைபெற வேண்டும் என்று ஓராண்டு காலமாக எங்களுக்கு அழைப்பை கொடுத்து இன்றுதான் அந்த வாய்ப்பு கிடைத்தது. அப்படிப்பட்ட எங்களுக்கு அருமையான வாய்ப்பை கொடுத்த இந்த பகுதியின் ஊராட்சி மன்ற தலைவர் அருமை ஐயா தேவேந்திரன் ஐயா அவர்களுக்கும், துணைத் தலைவர் சுந்தர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய கலதேவி நாடகம் சார்பாகவும் நம்முடைய பகுதி வாழ் பொதுமக்கள் சார்பாகவும் ஐயா அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய கலதேவி நாடக மன்றம் இங்கு நடப்பதற்கு காரணமாக இந்த ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், ஒன்றிய கவுன்சிலர், நாட்டாண்மைக்காரர்கள், இந்த விழாக்குழு உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள், மாதர்குல மாணிக்கங்கள், மாணவ செல்வங்கள், வருங்கால இந்த நாட்டின் நிலைய தலைமுறைகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கலதேவி நாடகம் சார்பாக நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னுடைய கலதேவி நாடக மன்றத்திற்கு அரியதோர் வாய்ப்பு கொடுத்த நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய கலதேவி நாடகத்தை பாராட்டி இந்த பகுதி மக்களும் இந்த விழாக்குழு உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து ரூபாய் 501 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். அன்பளிப்பு வழங்கிய இந்த பகுதியில் வாழும் பொதுமக்கள் அனைவரும் எல்லா செல்வம் பெற்ற நலமாக வாழ வேண்டும் என்று எல்லா வல்ல ஆண்டவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம் வணக்கம்.